எனக்குன்னு ஒரு நாள் வேணும். எங்கெங்கேயோ சந்தோஷத்தை தேடாம எனக்குள்ள என்ன தேடி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஹாய், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இந்த வீடியோவில் சாட்டர்டே அண்ட் சண்டே எனக்கு எப்படி போச்சு வீக்கெண்ட் அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே எனக்கு ஆஃபீஸ் இருந்தது, பட் என்னால் போக முடியல. ஃப்ரைடே ஈவினிங் ஃபாஸ்ட் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்றதுனால நானும் என் ஃப்ரெண்டும் ஓடி வந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு வந்தோம். பட் அப்போ வரும்போது எனக்கு கால் ஸ்லிப் ஆச்சு. நான் அதையுமே நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் அவ்வளோ தூரம் ஓடி வந்து கூட நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் லோக்கலில் மாதிரி தான் வந்திருந்தோம். அந்த நாள் எனக்கு எதுவுமே தெரியல. அந்த நைட்டு சாட்டர்டே மார்னிங் எழுந்துக்கிறேன், கால் ஃபுல்லாக வீங்கிட்டு இருந்தது. சுத்தமாக நடக்கவே முடியல. இதோட நம்ம ஆஃபீஸ் போக முடியாது அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, லைட்டாக சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ட்ரெயின் மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நீ லேட்டாக கூட வா, ஆனால் ஓடி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்போல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இது ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான், பட் அது அவ்வளோ பெருசாக அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகும் நானுமே நினைக்கல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு என் ஹஸ்பண்ட் என் பெரியம்மா வீட்டில் விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 10 o'clock இருக்கும். நான் என் பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சாட்டர்டே எப்படி தான் போச்சுன்னே தெரியல. காலையிலேருந்து ஒரே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. ராஜா ராணி விளாட்ணும் எல்லாருமே சேர்ந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேம் வச்சுப்போம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பேசி சிரிச்சிட்ருப்போம். அன்றைக்கி ஆஃப்டர்நூனுமே லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடய பெரியப்பா சமாதிக்கு தான். எப்போவுமே நாங்கள் அங்கே ரெகுலராக போவோம். அப்போல்லாம் லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம் அப்படின்னா மதியம் அங்கேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரிலாம் போகிறதே விட்டுட்டோம். சரி, ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்துமே அப்படின்றதுனால கிளம்புனோம். பட் கிளம்பும்போது சரியான மழை வந்துருந்தது. சரி, அதையும் மீறி கிளம்பிட்டு நிற்கக்கூடாதுன்றதுனால போயிட்டோம். ஆனால் அங்கே போனால் கேட் லாக்கில் இருந்தது. வேலை செய்கிறவங்களும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே எல்லாருக்கும் மறுபடியும் சரியான பசி எடுத்துருச்சு. ஒரு 1 hour தான் மழை வந்திருக்கும். பட் ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்ததுனால வெளியே எங்கேயுமே சாப்பிட முடியல. பசங்க ஏதாச்சும் வாங்கி தர சொல்லி ஒரு தொல்லை பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பீஸா, அதுக்கப்புறம் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து என்னோடய அக்கா பசங்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு வீடியோவில் எங்கேயாச்சும் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கள் பெரியம்மா வீடாக மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படித்ததுலேருந்து காலேஜ் படிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அங்கே தான் இருப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவோம். நைட்டு சாப்பிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போவோம். காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படி தான். இந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒர்க் போகிறது சரியாக போக முடியாமல் அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு எப்போவுமே இந்த சாண்ட்விச், அதுக்கப்புறம் பர்கர் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் என்னோடய அக்கா பசங்களாக இருக்கட்டும், இப்போ இருக்க யார் கேட்டாலுமே உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் இதை தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க என்னை கூப்பிட்டு போக. ஏன்னா நாளைக்கு ஆடி கிருத்திகை. பூவில் நாவிருந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும். இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் முந்தின நாளே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என் பெரியம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எதையுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் சரி, நான்வெஜ்லாம் சமைச்சிருப்போம்ல, இன்றைக்கி காலையிலேருந்து செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாமே நான் காலையில் தான் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் முருகர் தான் எப்போவுமே கும்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமைனா 5 வெத்தலை வச்சு தீபம்லாம் போடுவாங்க. அவங்களே எல்லாமே பண்ணிவிடுவாங்க. வீக் டேஸில் வந்தது அப்படின்னா உருளைக்கிழங்கு சாம்பார் இந்த மாதிரி வச்சு மட்டும்தான் படைச்சிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். இன்றைக்கி சண்டே தானே, அதனால் வடை, பாயாசம், சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம் இது எல்லாமே செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. எங்கள் வீட்டிலேருந்து எப்போவுமே வருவாங்க. அதனால் குவான்டிட்டி அதிகமாக தான் எப்போவுமே செய்கிறது. இந்த டைம் யாராலையுமே வர முடியல. அதனால் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாமி கும்பிட்றோம். சரி, அதனால் 2 பேருக்குமே ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். பாயாசம் என் ஹஸ்பண்ட் செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சுத்தமாக அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் முந்தின நாள் நைட்டே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி பாயாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க கொஞ்சம் கூட பாயாசம் சாப்பிடவே மாட்டாங்க. டேஸ்ட்டு கூட பண்ண மாட்டாங்க. நானுமே சாப்பிட மாட்டேன். சரி, சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடவே இல்லை அவங்க. எல்லாமே நான் தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி குக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டீயோ இல்லை காஃபி ஏதாச்சும் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடித்தா தான் அடுத்ததே எனக்கு ஒர்க்கே செய்ய தோணும். கண்டினியூஸாக செய்கிறேன் அப்படின்னா சுத்தமாக எனக்கு பிடிக்காது.
ஒரு 11:30 இருக்கும். நான் எல்லாமே முடிச்சுட்டேன். வடை மட்டும் சரி படையல் போடும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தான் நம்ம படையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நானும் அவருமே வந்து சாப்பிடாம தான் இருந்தோம், ஃபாஸ்டிங்கில் இருந்தோம். நானும் அவரும் சரி நிறைய விஷயத்தில் ஒரே மாதிரி தான் யோசிப்போம். சாப்பிட்றதும் சரி, ஒரு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நியூவாக ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே 2 பேருமே ஒன்றா தான் டிசைட் பண்ணி வாங்குவோம். பட் சாமி கும்பிட்றதுல அப்படியே ஆப்போசிட். நான் வந்து பிரதோஷம் வேறு ஏதாச்சும் டே வருது அப்படின்னா கொஞ்சம் கூட ஞாபகமே வச்சுக்க மாட்டேன். பட் முந்தின நாள் நைட்டே என் ஹஸ்பண்ட் சொல்லிவிடுவாங்க, அடுத்த நாள் வந்து பிரதோஷம், நம்ம கோவிலுக்கு போகணும். அந்த மாதிரி அவங்க அதிகமாக வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்லுவாங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லா வேலையுமே எங்கள் அம்மா செஞ்சுடுவாங்க. தீபார்த்தனை காமிக்கும்போது மட்டும் நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன். பட் என் ஹஸ்பண்ட்காக நிறையவே நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நான் செஞ்சுருவேன். சனிக்கிழமையானா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற டைலாக் மாதிரி என் ஹஸ்பண்ட் சாமி கும்பிட்ற நாள் வந்துட்டால் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இதை மாதிரி பண்ணணும், அதை மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அவர் என்ன சொல்கிறாரோ அது என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நான் செஞ்சுடுவேங்க. இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்றைக்கி யாருமே இல்லை, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் சாமி கும்பிட்டது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், வர முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. சண்டேயில் வந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே ரிலாக்ஸ்டாக செய்ய டைம் இருந்தது. வீக் டேஸில் வந்திருந்தால் கண்டிப்பாக காலையில் எழுந்து சாம்பார், உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். எனக்கு என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே கேசரி கூட இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பட் பாயாசமும் சரி, சக்கரை பொங்கல் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயுமே. எனக்கு மட்டும் ஏன் தான் தெரியல, சுத்தமாக பிடிக்காது. எல்லாமே நைட்டுக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். படையல் போடும்போது கண்டிப்பாக saree தான் கட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பட் என்கிட்ட அவ்வளோவா சாரீஸே இருக்காது, என்கிட்ட சுடிதார் தான் இருக்கும். பீரோவில் பார்த்தா சாரீக்கான ப்ளவுஸே இல்லை. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு, அதனால் இதையே கட்டிட்டேன் படையல் போடும்போது. கரெக்டாக ஒரு 1:30 ஆச்சு படையல் போட. என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே சாமி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், படையல் போட்டு ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம்